ஸோ வணக்கம் மக்களை. இனி நான் என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் ஸ்பைரல் பார்க் வரணும்னு பார்த்தோம். சரின்னு சொல்லிட்டு விளாட்லான்னு உள்ளே வந்தாச்சு. அங்கே போவோமா? சரி போயிடலாம் வாங்க. ஸ்ட்ரைட்டாக அப்படியே போனால் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஒரு பெருசாக இந்த கோவா மாதிரி இருக்கா, அதுதான் ஸ்பைரல் பார்க். அம்மா இங்கே என்ன சைடில் 3 பேர் நிற்கிறாங்க. ஓ ரெக்கார்டா? இன்னும் 7 நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நானும் அதில் வருவேன் பாருங்கள். இந்த வீடியோவில் அதில் போய் நிற்கிறோம். ஐயோ சரி வாங்க போவோம். அவ்வளோ ஈஸியாக கொடுத்துருவாங்க, கொடுக்க மாட்டாங்களே அவ்வளோ ஈஸியாகலாம். சரி போவோம் வாங்க. போய வேண்டியதான். ஈஸியாக தான் இருக்குது, அவ்வளோ ஈஸியாக தான் கொடுத்துருவீங்க. இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு. ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு அங்கே செக் பாயிண்ட் வச்சு இங்கே செக் பாயிண்ட் கொடுத்துறாங்க. ஸ்ட்ரைட்டாக போட சுற்றுறா ஸ்லைம் பிளாக். நல்லாயிருக்கு, ஸ்லைம் பிளாக் சூப்பராக இருக்குது. இன்னொரு செக் பாயிண்ட் அதுக்குள்ளே அறியா கொஞ்சம் தூரம் தள்ளி கொடுங்களா. இவ்வளோ சீக்கிரமாலாம் கொடுக்காதீங்கண்ணா. செக் பாயிண்ட்டு ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். ஸ்ட்ரைட்டாக போவோம். இங்கே என்னது? ஓய்யோ ஜம்ப் இருக்குது. ஓ மை காட், பார்க்காம அப்படியே போயிருப்பேன் நான். வட்னு ஓட்டக்குள்ளே உதிக்கணுமா? இந்த பக்கம் வழி இருக்கா? நல்ல வேலை அந்த தம்பி போனால் அப்புறம் அந்த தம்பியை பார்த்து தான் நானே வந்தேன். எல்லாம் ஓட்டக்குள்ளே குதிச்சு செத்துருப்பேன் இந்நேரத்துக்கு. இது வந்து என்னது எண்டு ஷிப் இல்லை, அது எண்டு ஷிப்பு தானே. அப்படியே மைன்கிராஃப்ட் தீம்லேயே கொடுத்துருக்காங்க. ஓ மை காட், சிம்பிள் ஜம்ப்லாம் கீழே விழுந்துடுறாங்க. நான் சொல்கிறது கரெக்டு தானே? சிம்பிள் ஜம்ப்பு அசால்ட்டாக கீழே விழுந்துடுறேன். இன்னொரு ஸ்லைமு. இப்போ எங்கே போனோம்? அந்த பக்கம். இப்போ இந்த பக்கம். ஓகே, இது மாதிரி நின்று பச்சால் குதிக்கணுமா? ஓகே, ஏன் இதில் குதிக்கணும்? இல்லை இதிலே குதிச்சிடலாமா? ஸ்ட்ரைட்டாக ஒரு வழி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக போடா. என்ன பர்பிள் கலர் சட்டை? செக் பாயிண்ட்டு சாச்சு. போடா. இன்னொரு ஜம்ப்பு. ஜம்ப்பு கொடுத்தா ஜம்ப் ஆக மாட்டேங்கிறாங்க சார். எனக்கு அப்படி காண்டாகுது தெரியுமா? ஜம்ப்பு தரேன், ஜம்ப் ஆகாமல் தலைமை நிற்கிறான். எனக்கு கடுப்பேற்றுது. இப்போ கரெக்டாக கொடுத்தோம். அப்பாடி இன்னொரு ஜம்ப்பு போடுறோம். அவ்வளோ தாண்டாடி. நீங்கள் தாண்டா ப்ரோ பிளேயர் டே. நம்ம தாண்டா நீராடி. இன்னும் சொல்லிங்களா? செக் பாயிண்ட். நல்ல வேலை. போடாதீங்களா? போவோம் ஸ்ட்ரைட்டாக போடாடி. அவ்வளோதாண்டா. இது வந்து நெதராது. நெதரு. போ நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக தராங்கடா. ஈஸியாக இருக்குது பாரு. அப்படியே அதை குதிச்சு இது எல்லாம் பூலாம் அழகாக வச்சுருக்காங்க. அங்கே அடுக்கடா. அவ்வளோதான்டாடி தம்பி. ஒரு இன்னொரு செக் பாயிண்ட்ரா. இது கோல்டு இருக்குது, ரெட் ஸ்டோன் இருக்குது, எமரால்டு இருக்குது, திரும்பி ரெட் ஸ்டோனு, அடுத்து டைமண்டு. பேட்ச் வைக்கலாமே தலைவா அடிக்கலாம். எப்படி போனோம்? அப்படியா? ஓகே. இந்த ஜம்ப்பு இங்கே ஈஸியாக தான் இருக்குது. இன்னொரு ஸ்லைம் ஜம்ப் இருக்குது. அதுக்காக ஐம் வெயிட்டிங். போ குதிரா தம்பே. அவ்வளோதான்டாடி. இன்னொரு ஜம்பை போடுறா. அதாண்டா நம்ம தாண்டா இங்கே ப்ரோ பிளேயர்ஸ்னால் நம்ம தான் இங்கே. இது இங்கே ஜம்ப் பண்ணணுமா? ஜம்ப் பண்ணாமலே வந்துட்டோம் ப்ரோ. நம்ம தான் இங்கே. இப்போ இங்கே அங்கேயா? இப்போ இந்த பக்கமா? இங்கே செட்டப் பண்ணிடுறா. இப்போ வந்து அந்த பக்கம் இன்னொரு ஜம்ப்பு. ஓகே, போடா தம்பி போடா. அவ்வளோ தாண்டாடி. இன்னொரு செக் பாயிண்ட் பிடிச்சாச்சுடா. இப்படி போகணுமா? இங்கே போய் குடிக்கணும். அந்த பக்கமா? சரி போடா. இப்போ வீட்டு மேலே. இது மேலே அப்படியே செட்டாக போடா. அடுத்த செக் பண்ணி கொடுத்துறாங்க. போடா. ஸ்பீட் ரன் பண்ணுவோமா? ஸ்பீட் ரன் ஓகேவா? ஸ்பீட் ரன் ஓகே. டப்புறம் பண்ணுறாடே. தம்பி அவ்வளோதாண்டா. அப்படியே பறக்கிறான். ஐயோ நச்சு ஜஸ்ட்டு கீழே விழுந்துருப்பேன். அத்தாடி. அடுத்த செக் பாயிண்ட் கொடுத்துறாங்க. கீழே விழுந்தாச்சா? சரி போவாங்க. ஐயோ சின்ன ஜம்பெல்லாம் அதுக்கு டப்புன்னு கீழே வந்துடுறேன். போடா அவ்வளோதாண்டாடி. அவ்வளோதாண்டா. இப்போ மேலே அடி நீ எவ்வளோ போய்ட்டுருக்கு. எங்கே போனோம்? இந்த பக்கம் இருக்குது. போ அவ்வளோதாண்டா. இன்னொரு ஜம்ப்பு போட்டா செக் பாயிண்ட்டு. இது பம்கின் தலைவன். சனி போடா. இன்னொரு ஜம்ப்பு போடுறா. அவ்வளோதாண்டா. முஸ்லீம் பக்கா ஓதிறான். ஓகே, இது குடிச்சாச்சு. ஸ்ட்ரைட்டாக போடா. திரும்ப இங்கே இருக்குது.
இங்கே இன்னொரு ஜம்ப்பு, திரும்பி ஒரு ஜம்ப்பு. நீ எத்தனை ஜம்ப்டா? கொஞ்சம் ஸ்லைம் கொடுக்கலாம். மரத்து மேலே குச்சாச்சா இருக்கும். 2 வழி இருக்குது. கஷ்டமாக இருக்குதுக்கும். நம்ம தான் இப்போ வந்து கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? கஷ்டமான நம்ம தான் இங்கே. சரிடா, இது சும்மா வச்சிடலாங்க சார். அவ்வளோங்க. அது சைட்டாக அழகாண்டாடி. இன்னொரு ஸ்லைமாக பிடிச்சாங்க. ஏய் கற்பாக அடைக்க படுத்துறாங்க. ஜம்ப் ஆக மாட்டேங்குது. சரி இப்படியா? ஓகே. இங்கே என்னப்பா அழகாக இருக்க படிக்கட்டு. ஸ்ட்ரைட்டாக விதிரா. அவ்வளோதாண்டா விதிச்சாச்சு. பார்த்து மாதிரி போட்டிருக்காங்க அங்கேயே. அதனால ஈஸியாக இருக்குது. எல்லாம் முடிச்சு இருந்திருப்பேன். அடுத்த செக் பாயிண்ட்டு. ஓகேவா? பிங்க்கு. இது வந்து கோரல் பிளாக் பயிலுக. ஸ்ட்ரைட்டாக போட. இப்போ இது ரெட்டா பிங்கா ரெட்டு குதிச்சுட்டு அடுத்த செக் பாயிண்ட்டு பிடிச்சாச்சு. இது மேலே குதிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக போகணுமா? இதெல்லாம் கைப்புள்ள. ஓ மை காட். போட ஏறா தம்பி. திரும்பி ஏறா. குதிச்சுட்டு இல்லையே. ஜம்ப்பு கொடுத்தா ஜம்ப் ஆக மாட்டேங்குது. எனக்கு காண்டாவது வயசு. ஜம்ப்பு கொடுத்தா ஜம்ப் ஆகும். ஜம்பே ஆக மாட்டேங்கிறான் அவன். குதிரா. அவ்வளோ தாண்டாடி. போடா குதிச்சுடுறா. அவ்வளோ தாண்டாடி. குதிரா. லவா ஜஸ்ட் அப்போ அடி திடீர்னு அவ்வளோ தாண்டாடி. வழி குதிரா. அவ்வளோ தாண்டா. ஏறா ஜம்ப். ஸ்ட்ரைட்டாக போடாடி. தங்கத்தில் கொடுத்துருக்காங்க நல்லா நமக்காக. இங்கே விதிரா. ஸ்ட்ரைட்டாக விதிரா. என்ன ஆரஞ்சு கலர் சப்பா ஆடுறாங்க. சரி கூட அவன் செக் பண்ணிட்டான். நல்ல வேலை போயிட்டு இப்படி இடத்துக்கு சம்பவம் ஆயிருக்குமே. போட இன்னும் குதிரா. அவ்வளோதாண்டா. ஸ்லைமா பச்சை பசங்க இருக்கு. நல்லா இருக்குது. எதுனா புக்கு நம்மளாம் புக்கு பக்கமே போகிறது கிடையாது. சொன்னா புக்கு பக்கம் போகிறதுனால புக்கு பழி வாங்குது பாருங்க. தம்பியா இல்லையா? இதான் இல்லையா? கடுப்பேற்றுறாங்க. காண்டேத்துறாங்கடா. அப்பாடி. இன்னொரு ஜம்பு போடுறான். இன்னொரு ஜம்பு போடுறான். டப்புன்னு போடுறான். அவ்வளோதாண்டாடி. கிட்ட போயிட்டியாடா. சைட்டாக போடா. மரத்துலலாம் இருக்கும். ஆனால் குரங்கோட மோசமாக தகுறான். இதெல்லாம் குரங்கு பார்த்தா சூசைட் பண்ணி செத்துருமே. சொல்லி வாய முடியல. சரி போவோம் திரும்பி போவோம். ஜம்ப்பு கொடுக்குறேன். ஜம்ப் ஆக மாட்டேங்கிறான் பேசுவேன். பாருங்க அந்த ஜம்ப்பை நான் ஜம்ப்பு தரேன். ஆனால் குதிக்க மாட்டேங்கிறான். அதான் காண்டாவது. திரும்பி போடா. எத்தானே. போடா தம்பி. வாடா. செக் பாயிண்ட் தான். இது இங்கே செக் பாயிண்ட் கொடுத்துருவாங்களா? அப்போ நான் செத்துருந்தா வந்துருப்பேன் நான். ஓ ஷிட் ப்ரோ. மை காட். ஒன்றும் இல்லை. முடிச்சாச்சு. செக் பாயிண்ட்டு தம்பி இன்னும் செக் பாயிண்ட் வர மாட்டேங்குது. இது பக் ஆகிட்டா? போவோம். செக் பாயிண்ட் வந்துருக்கும். ஸ்ட்ரைட்டாக போகணுமா? விதிரா. ஐயோ கடைசி நேரத்தில் வச்ச அது ஐஸ் வளர்க்குறது. ஐஸ் அந்த ஐஸு என்ன விஷயம் இல்லை. ஓ அப்படியா? மரம். இன்னொரு மரம். பெரிய மரம். போடாடே. வீரா. அது டூப்பு செக் பண்ணிட்டு ஐ திங்க் ஸோ. காண்டிச்சுறாங்கடா. போடா. போடாடி. ஏறா. எனக்கு இப்போ காண்டாவது என்னன்னா ஜம்ப் பண்ண கொடுத்தா அந்த பார்க் வரையும் எனக்கு வராது. சும்மாவே வராது. இதில் ஸ்பைஸில் சும்மா வலிச்சு கொடுத்துருக்காங்க. பட் இது செக் பாயிண்ட்டு தான். டூப் பண்ண எனக்கு செக் பாயிண்ட். ஐயோ லவா அப்படின்னு எடுப்படா. ஸ்ட்ரைட்டாக போய் ஒரே அட்டம்ப்டில் பண்ணுறோம். ஓகேவா? போன அட்டம்ப்ட்டு தான் இதாகிடுச்சு. அவ்வளோதான். போடு. நம்ம தான் இந்த ஐஸ் வேறு வலுக்குது. அதுதான் இப்போ பிரச்சனையே. அதான் பார்த்துக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக பனியை தாண்டி போவோம். பனி வலுக்க மாட்டேங்குது. ஐஸ் வலுக்குது. இன்னொரு ஸ்லைம் முடிகிறா. இன்னும் டெம்பிள் மாதிரி இருக்குது. இது கிறிஸ்மஸுக்கு அந்த என்னமோ குச்சி மாதிரி இருக்குல்ல. தாத்தா குச்சி. தாத்தாலாம் வச்சு நடப்பாங்க தெரியுமா? அந்த குச்சி மாதிரி இருக்குது பாருங்க. அது செட்டாக குச்சிடா. இன்னொரு குச்சி இருக்குது. இன்னொரு குச்சி குச்சிட்டோன்னா செக் பாயிண்ட்டு. அதை வச்சா ஒரிஜினலாக இருக்குமா?
பார்த்தீங்களா, ஒரிஜினல் செக் பாயிண்ட்னா அந்த கீழே செக் பாயிண்ட்டுன்னு காட்டுது, டூப்பெல்லாம் காட்ட மாட்டேங்குது. பார்த்தீங்களா செக் பாயிண்ட்டு. சரி, அந்த ஐஸ் வழுக்குது, அப்படியே பாலிஷ் போட்டு வச்சுருக்காங்க போல இருக்குது, நல்லா வழுக்குது. ஐயா இது வேறு காண்டேற்றுது எனக்கு. இந்த அட்டம்ப்டில் நமக்கு கண்டிப்பாக முடிக்கிறோம். ஓகேவா குதிரா தம்பி, குதிரா சைட்டாக அவ்வளோ தாண்டாடி. ஒப்பாடி எப்படியோ முடிச்சாச்சுடா. அம்மாடி, அந்த ஐஸ் தான் கடுப்பது. ஐஸு இதுக்கப்புறம் வராது. ஐஸ் வந்துச்சுன்னா நான் கேம் அவுட் வெளில போயிடுவேன். ஓகேவா, ஐஸ் வரக்கூடாது. இந்த ஹேபிள் ஜம்பை போட்டு இன்னும் ஜம்பை போடுறா தம்பி, அவ்வளோ தாண்டா அடி. முடிச்சே போனேன். 52% முடிச்சாச்சுடா, பாதி முடிச்சாச்சுடா. பாதி தாண்டா இருக்குது தம்பி, பாதி மட்டும் முடிச்சிட்டேன்னா வச்சுக்கேன் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறோம். ஆனால் 10 நிமிஷம் ஆகிட்டே இல்லையே. இப்போ 7 நிமிஷம் முடிச்சாங்கன்னா எப்படி முடிச்சிருப்பாங்க, கிட்டன்னு வருவாங்க போல இருக்கு. 7 நிமிஷம் முடிச்சாங்கன்னா எப்படி வேகமாக வருவாங்க. ஐயே கீழே வந்துட்டேன். என்ன இது 30 சிறுவ அது ஓட்டு ஸ்ட்ரைட்டாக போவோம். திரும்பி குதிரா, இன்னொன்று குதிரா, அவ்வளோதாண்டா. இன்னும் வழியே இல்லை. இந்த பக்கமா குதிரா, அவ்வளோ தாண்டாடி. இன்னும் செக் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாவா இருக்கா, லாவா அது தேடுறா தம்பி. அதாண்டா கீழே ஸ்லைம் இருக்குது, குதி. இன்னொரு ஜம்ப்பு, அவ்வளோ தாண்டாடி. இன்னும் ஸ்லைமா, எத்தனை ஸ்லைமு. இந்த பக்கம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக குச்சி போகிறான். இல்லை காற்றுல மிதக்குது தான். தாடி கீழே ஒன்றுமே தெரில, அவ்வளோ ஐட்டம் வந்துட்டோம். தாடி அள்ளு விடுதே. திருப்பி போயிடலாம், பார்த்து போயிடலாம், பிரச்சனை இல்லை. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, இவ்வளோ ஹைட்டில் எது குடிக்கிறது. என் பாடி அவ்வளோ தாண்டா வந்தாச்சா. பையன் நிம்மதியாக இருக்குது. போகும்போது அந்த பக்கமா இன்னொரு குதி, அவ்வளோதான். 58 முடிச்சாச்சு. இன்னொரு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, இன்னொரு சொல்லும் போதே பேசும்போது போடா இன்னொரு ஜப்பா போடுறா, அவ்வளோதான்டாடி. இன்னொரு காண்டேச்சது எனக்கு, காண்டேச்சது எம்மிச்சோம். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. போடா அவ்வளோதான்டா. படி என்ன வழியே இல்லை, வழியே காணும். இந்த பக்கமா ஓகே, சைட்டாக போயிட்டு கொஞ்சம் மஷ்ரூம் மேலே கீழே கொஞ்சம். என்ன ஜம்ப் ஆகலை. ஸ்லைமில் குதிக்கலையா, ஸ்லைமில் குதிக்கணுன்றாங்க. அப்பாடி குச்சாய் வந்தாச்சு. என்னது குட்டியாக இருக்குது. இன்னுமே ஈஸியாக தராதிங்கடா. எவ்வளோ ஈஸியாக இருக்குது தெரியுமா, எவ்வளோ ஈஸியாக சப்பா மேட்டராக இருக்குது. டப்புன்னு முடிச்சுட்டு வெளியே போகிற மாதிரி இருக்குல்ல. லெவல் ஏற கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு ரொம்ப கஷ்டமாக கொடுத்துடாதீங்கடா, செத்துருவான்னு. இன்னும் செக் பாயிண்ட்டு இன்னும் எந்த சிட்டி மாதிரியே தராங்க எல்லாருமே. ஓட்டக்குள்ளாரியா ஐயோ கீழே லாபம் கொடுத்துருக்காங்களே. நல்ல ஜஸ்ட் மிஸ். பார்த்தீங்களா, ஒரு பிளாக் பின்னாடி ஒன்று தான் நான் செத்துருவேன். ஈஸியாக இருக்குது பாருங்க, அவ்வளோதான். இன்னொரு பிளாக்கு தம்பி கண்ணு முன்னாடி செக் பண்ணிட்டுருக்கா, அவ்வளோதான்டாடி. சரி போட என்ன திரும்பிச்சுட்டு போய் இந்த மாதிரி வருது. மேலே போயா ஜம்ப்டா, கிட்ட இன்னொரு ஜம்ப்டா. குதிரா, மரம், இன்னொரு மரம், செக் பாயிண்ட்டே. வித்தியாசமாக விட்டுருக்காங்களே. குதிரா அவ்வளோதான்டாடி. இன்னொரு குதிரா. இன்னும் அந்த ஜம்பை பக்காவாக பண்ணுற, ஓகேவா. பார்த்து பண்ணுறான்னு சொல்லும் போதே அப்படி நடக்குது. என்ன சொல்கிறது. இந்த மாதிரி முடிக்கணும். அதை முடிடா. இன்னொரு குதிரா. இன்னும் ஒரே ஜம்பு, அவ்வளோ தாண்டாடி. ஸ்லைமு தாண்டா. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போடா. போகும்போது ஒன்றும் இல்லை. சுற்றி இன்னொரு ஜம்ப்பு அப்படியே வீட்டு மேலே, அவ்வளோதான். ஜம்ப்பு காட்டில் மேலே தானே செகண்டு. லாவால் ஒன்று திரும்ப அங்கே வந்து செக் பண்ணிட்டு வச்சாங்க. சொன்னேன் எல்லாத்துக்கும் காரணம் என்னது, என்னோடய கிரெயின் ஏறா. இன்னும் வீட்டு மேலே அந்த வீட்டில் காட்டில் மேலே தான் பார்த்தீங்கன்னா செகண்டு ஜம்ப்பு கொடுத்துருந்தாலும் அப்படியே மேலே போயிருப்பேன். நாளே பார்த்து பயமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. லாவால் ஒன்றா திரும்பி ஒப்பாடி.
கீழே வச்ச ஸ்லைம் இருக்கா? இல்லை. ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து இப்படி குதிச்சுட்டு இப்படி தான் போகணுமா? ஸ்ட்ரைட்டாக அந்த ஆரஞ்சில் குதிக்க முடியுமா? போகுமா? இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஆரஞ்சு குதிக்க முடியுது. அப்படியே குதிரா அவ்வளோதாண்டா. அடி அப்புறம் என்ன கலர் கலராக குதிரைங்க, என் வானவில் வட்டம் அடிக்கிற மாதிரி இருக்குது. சுற்று 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 எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது. இப்போ ஏன் தெரியுமா? ஏன்னா எல்லாம் சுத்தம் விட்றாங்க. அப்பாடி ஐய அது கிட்டுக்கிட்டுன்னு சுற்றினோடனே எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுறது ஈஸியாக தான். எனக்கு அப்போ போனதை விட இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த ரிஸ்க் எடுத்தேன் பார்த்தீங்களா? எத்தனை பிளாக் கொடுத்து வச்சுருந்தாங்க. கீழே பார்த்தோன்னா சேர்த்து வாழ்க்கையை எடுத்துருப்பேன். அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொரு செக் பாயிண்ட்டு, இன்னும் டூப்பு செக் பாயிண்ட் எதுவுமே வரல. அப்போ ஒன்றே ஒன்று தான் டூப்பு போல் இருக்குது. டூப்பா இல்லை அவங்க தெரியாமல் அந்த கேம் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணும்போது வச்சு இதாகிட்டா ப்ரோக்ராம்ஸ் நம்மளே வச்சு கேம் உருவாக்க முடியுமா? என்ன உருவாக்க முடிஞ்சா நல்லாயிருக்கும். சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். போகணும் இன்னொரு ஜம்ப்பு. ஐயா சரி ஒழுங்கா போவோம். போடா 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 தம்பி. யாரா குஜிரா ஸ்லைமில் குச்சி அப்படியே மேலே செக் பாயிண்ட்டை மறந்துடக்கூடாது. அப்படியே ஒரு மாதிரி நாரகம் ஃபீல் தருதுல கேசுது பாருங்களா. அப்படியே சுற்றி கருப்பு ஒரு மாதிரி ரெட்டு கலர்லாம் லாவா வேற கீழே கொந்தளிக்குது. யோத்தாடி நான் நரகம் மாதிரியே இருக்குது. ஜஸ்ட்டு கொஞ்சம் அவ்வளோதாண்டாடி. அப்படியே குஜிரா ஸ்லைம் ஃபுல்லாக லாவா பார்த்தீங்களா? அச்சசல் ஹெல்லு தான் அது. ஹெல்லுனா ஹெல்லு, பக்கா ஹெல்லு. என்ன மனுஷங்களாம் சாக மாட்டேங்கிறாங்க இதில். போடா அப்படியே குஜிரா வேண்டா. ஒரு ஜம்பை போட்டுனா ஜஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்சம் வேணும் வந்துருக்கும். அப்படியே போய் அதில் ஜம்ப் பண்ணுமா? என்ன குதிக்க முடியல? எப்படா குதிப்பாங்க அதில்? லாவா அதான் ஹெல்லு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாருங்கள். போடா முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். 83% வந்தாச்சு கேஸ். கொஞ்சம் தான், இன்னொரு 17% தான். அந்த 17% முடிக்கிறதுக்கு தான் 15 ஜம்ப்பு கொடுத்தா கொஞ்சம் முன்னாடி போய் கொண்டான். ஐயோ லாவாவில் போடணுண்ணே. கேஸ் பார்த்தீங்களா? பக் ஆகிட்டு போல இருக்குது. லாவாவில் போனேன்னு சாவலை. பரவாயில்ல போவோம். இன்னொரு ஜம்ப்பு போடாண்டா. இந்த ஸ்லைமு தான்டா குதிச்சு அழகாக அப்படி போயிட்டேன்னா வச்சுக்கேன். அந்த ஜம்பை மட்டும் தான் நான் கற்றுக்கணும். போடா அந்த ஜம்பை மட்டும் முடிச்சா தான் முடிஞ்சிட்றா. ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு குதி, ஒரு ஜம்ப்பு, இந்த படிக்கட்டு அவ்வளோதான். அதே மேலே போ குதி அவ்வளோதானா. எட்ஜு கொடுத்துருக்காங்க. இந்த எட்ஜில் போய்ட்டு குதிச்சா தான் யூஸ் பண்ண முடியுது. இன்னொரு எட்ஜு ஜம்ப்பு, இன்னொரு எட்ஜு ஜம்ப்பு, அவ்வளோதான். இன்னொரு எட்ஜு, அவ்வளோதான் ஜஸ்ட் மிஸ்ஸு. தம்பி நம்ம தானே இங்கே 94% முடிச்சாச்சுரா. சரி 94 84% முடிச்சாச்சுரா. கிட்டா போடாடி. போடா கொஞ்சம் அப்படியே வாக்கிங் போகிறோம். ஸ்லைமா அது இன்னும் செக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நான் மனுஷன் செக் பாயிண்ட்டாக கொடுத்து தள்ளுறோம். ஆனால் என்ன மாதிரி பாட்டுலாம் செக் பாயிண்ட் கொடுத்தா கீழே வந்து சாகும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறோன்னு சொல்லி உங்களுக்கு கேட்டுக்குள்ளார கீழே வந்துட்டேன். சரி போவோம் ஒன்றும் இல்லை. இது இன்னும் ஒரு ஜம்ப்பு, இன்னும் போடுற அவ்வளோதானடி. போடாச்சடா. அப்படியே ஸ்லைமில் குச்சி அவ்வளோ ஏறிடா. போடா உள்ளார போடா. ஐயோ என்ன கண்டா இது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஓகேல வாங்க. ஓகே தெரியுது. சைட்டாக போடாடி. ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. இன்னொரு ஜம்ப்பு, சைட்டாக இன்னொரு ஜம்ப்பு போட்டுரு. ஸ்ட்ரைட்டாக ஆசைஞ்சாலும் அந்த கோடு பெண்டாக தெரியுது. ஏறேன் இப்போ போடுறா. இன்னொரு ஜம்பை போடுறான். அவ்வளோதாண்டாடி தம்பி. நம்ம தாண்டா இங்கே இன்னொரு அந்த எட்ஜில் ஜம்ப் பண்ணி போயிடுறா. அவ்வளோதாண்டா. காற்றுல மறைக்கிற பிளாக்கு. இன்னொரு ஜம்ப்பு கடைசி செக் பாயிண்ட் கண் மணி நேரம் இருக்குடா. அவ்வளோதாண்டாடி. அப்படியே படிக்கட்டில் ஏறு 90% பாரு. 90% 10 தான். 10 தான். இது ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓ மை காட். இன்னும் தெரியுதா? போகமில்லா. ஓகே இந்த சைடில் இருக்குது. அவ்வளோதாண்டாடி. இன்னும் ஜம்ப்டா. ஓ மை காட் என்ன ஆச்சுடா? குதிச்சாலும் கீழே வந்துட்டு
சரி போ இன்னும் ஜம்பா போடு. அவ்வளோதான். இப்போ கரெக்டாக பண்ணிட்டோம் ஜம்பை. குஜிராடி அவ்வளோதாண்டாடி. அதில் வீடு மாதிரியா வீடு பஸ்ஸில் இங்கே குதிச்சு இன்னும் சைடில் அப்படி திரும்பிடணும். இது மாதிரி போகிறதுக்குலாம் குட்டிக்கிட்டே தான் இருக்குது. இங்கே ஸ்ட்ரைட்டாக போயிடலாமா? போவோம். இதுக்கு மேலே இன்னும் பெருசாக இருக்குது. இது மேலே குதிச்சு அது மேலே ஏற முடியுமா? ஏற முடியல கைஸ். அவ்வளோதான் ப்ரோ நம்ம தான் ப்ரோ இங்கே இது ப்ரோ. செக் பாயிண்ட்டு கரெக்டாச்சு. அவ்வளோதான் முடிய போகிறோம். 94% தான் பாரு. கீழே வந்துட்டேன். பொத்துருவோம்ல கீழேருந்து ஜம்பா. அவ்வளோதான்டா. அப்படியே திரும்பி போய் கேக்டஸ் உண்டா அங்கே அடி விழுவாது. ஜஸ்ட்டு ஐயோ பார்த்தீங்களா? படி ஸ்ட்ரைட்டாக போடா. அவ்வளோதான்டா. ஜம்பாக போடுறா. ஜம்பு அவ்வளோதான்டாடி. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த ஸ்லைமில் குச்சி அழகாக அங்கே போய் உட்காரோம். பார்த்து போடா. செக் பாயிண்ட் எங்கேயா இருக்குடா? போடா இன்னொரு ஜம்பை போட்டோன்னா 95% அடை. அப்போ ஸ்ட்ரைட்டாக குதிச்சு ஏறுறா. அதில் இப்போ என்ன பண்ணணும்? ஒரு ஸ்லைமை குதிக்கணுமா? அவ்வளோதான்டா தம்பி. அவ்வளோதான்டா. அடுத்து நான் பண்ணணும் அங்கே குதிக்கணுமா? என் மென்டலுங்க. நான் ஸ்லைமில் குதிக்கணுமா? 2 ஸ்லைமில் வச்சுருக்காங்களே, 2 ஸ்லைமில் குதிக்கணும் போல இருக்குது. திரும்பி போயிட்டு ஒரு ஸ்லைமு இன்னொரு ஸ்லைமு இன்னும் அவ்வளோதான்டாடி. செக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ குதிக்கணும். சைட்டாவா? சைட்டாக குதிச்சா கீழே ஒன்று எனக்கு குதிக்க முடியலையே. சைடில் ஒரு பிளாக் இருக்குது பார்த்தீங்களா? இப்படி குதிக்க சொல்கிறாங்க அண்ணன். அப்படியே ஏறா இன்னும் அவ்வளோதான்டா. குதிரா. நெக்ஸ்ட்டு ஜம்புடா. அவ்வளோதான். மேலே வந்தாச்சு. கடைசி செக் பாயிண்ட்டு தங்கத்தில் கட்டி வச்சுருக்காங்க நமக்கு. அதை ஏறா தம்பி. ஏறா ஃபினிஷ்ட். அவ்வளோதான். நம்ம தான் இங்கே முடிச்சாச்சு பாருங்கள். சரி முடிச்சாச்சு. கோட்டை மாதிரி கட்டி வச்சுருக்கீங்க. மேலே இருக்குமா? கோட்டை மேலே நம்ம இருக்கே. என்ன இருக்குது? ரேங்க் பியா கேஸ். இன்னும் 1 நிமிஷம் அதாவது 2 நிமிஷம் முன்னாடி முடிச்சிருந்தோன்னா வச்சுக்கோங்களேன், ரேங்க் 7 வந்திருப்போம். டெஸ்ட்டில் போயிட்டல. சரி ஒன்று அது நியூ பர்சனல் பெஸ்ட்டாக ரூக்கி டு வாக்கர். நான் ட்ரீம் மாதிரி பண்ணுறேன்னா ட்ரீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கார்பெட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் காசு கேட்பாங்களே, கொடுக்க மாட்டாங்களே. எப்படிலாம் சரி தராங்க போல இருக்குது. சுத்தம் எவ்வளோத்த பாட்டுருக்கானா பாருங்க. ஸ்கார்ப் ஏற்றுவோமா? அதனால் வேணா பாரு தம்பி பார்த்தா கார்பெட் இருக்கு பாரு. அப்படியே கீழே வச்சு அப்படியே கார்பெட் சரி ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே சரி கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோலாம் பார்ப்போமா? அடுத்த வீடியோ என்ன பண்ணு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சாச்சு. அடுத்து வேணால் அந்த ரெக்கார்டை பீட் பண்ண பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ இதோட முடியுது. பை கைஸ்.